இயேசு செய்த 5ஆம் அற்புதம் பேதுருவின் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தல். பிரைஸ் பி டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று தன்னுடைய ஊழியத்தை தொடங்கிய பிற்பாடு அவர் கெனசரேத்து கடல் அருகே வந்ததாக நாம் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி இயேசுவை நெருங்கி வந்தபோது இயேசு கிறிஸ்து ஒரு படகில் ஏறினால் அந்த படகு சீமோன் பேதுருவினுடைய படகாய் இருந்தது. அவர் பேதுருவை பார்த்து படகை சற்றே கரையிலிருந்து தள்ளும்படி சொல்லி அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர் தன்னுடைய உபதேசத்தை முடித்த பிற்பாடு சீமோன் பேதுருவை பார்த்து படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று சொன்னார். அதற்கு சீமோன் பேதுரு, ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த தங்களுடைய கூட்டாளிகள் உதவி செய்யும்படி சைகை காட்டின போது 2 படகுகள் அமிழத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. சீமோன் பேதுரு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீர் போக வேண்டும் என்று சொன்னபோது, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று இயேசு சொன்னார்ல. இதற்கு பின்பு பேதுரு செய்தது தான் என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது. லூக்கா 5:11 வாசிக்கிறோம். அவர்கள் படவுகளை கரையில் கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். எனக்கு இயேசு மாத்திரம் போதும் என்று இயேசுவுக்கு பின் சென்றார்ல. அதனால்தான் பேதுரு பிற்காலத்தில் அப்போஸ்தலருடைய தூண்களில் ஒருவராக மாறினார். பேதுருவனுடைய நிழல் பற்று சகல பிணியாளிகளும் குணமானார்கள் என்று அப்போஸ்தலர் 5:10 நாம் வாசிக்கிறோம்ல. இது எல்லாவற்றுக்கும் காரணம் பேதுரு இயேசுவை முதன்மையாக வைத்தார். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை முதன்மையாக வைத்திருக்கிறோமா? அன்றைக்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, சங்கீதம் 16:8, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நாமும் கர்த்தரை முன்பாக நமக்கு முதன்மையாக வைப்போம். நாம் அசைக்கப்படாதபடி தேவன் நம்மை சிறப்படுத்துவார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.